அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நிறைய கொண்டாட்டங்கள் இருக்கின்றன, நிறைய செலிப்ரேஷன்ஸ், பண்டிகைகள், இஹ்திஃபாலாத் உலகத்தில் இருக்கின்றன. ஒவ்வொரு நாட்டிலேயும் வேறு வேறு வகையான கொண்டாட்டங்கள், பண்டிகைகள், ஒவ்வொரு ஊரிலேயும் வேறு வேறு விதமான கொண்டாட்டங்கள் என்று பலதரப்பட்ட மக்களால் பல்வேறு வகையிலே பல கொண்டாட்டங்கள் இந்த உலகத்தில் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன. இஸ்லாத்தினை பொறுத்தவரை இஸ்லாத்தினுடைய கொண்டாட்ட வழிமுறை என்பது அந்த கொண்டாட்டத்தில் ஏற்படக்கூடிய செயல்பாடுகளால் நாமும் மகிழ்ச்சி அடைய வேண்டும், பிறரையும் நாம் மகிழ்விக்க வேண்டும். நாமும் அந்த கொண்டாட்டத்தினால் ஏற்படக்கூடிய செயல்பாடுகளின் மூலமாக பயன் பெற வேண்டும், நம்மை சுற்றியுள்ள மக்களும் அதன் மூலமாக பயன் அடைய வேண்டும். இதுதான் இஸ்லாத்தினுடைய கொண்டாட்டத்தின் நோக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் நமக்கு 2 பெருநாட்கள் என்பது அல்லாஹ் ரசூலால் ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கின்றன. ஒன்று ஈதுல் அல்ஹா, மற்றொன்று ஈதுல் ஃபித்ர். இந்த இரண்டுமே அடுத்தவர்களுக்கு உபகாரம் செய்வது. நாம் மேற் சொன்ன அந்த அடிப்படையிலே நாம் பயன் பெறுகிறோம், பிறரை பயன் பெறச் செய்கிறோம், நாமும் மகிழ்கிறோம், பிறரை நாம் அதிலே மகிழ்விக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நேர்மையாக, நீதியாக, சரியாக நடந்து கொள்ளும்படி அல்லாஹ் சொல்கிறான். வல் இஹ்சான், பிறருக்கு உபகாரம் செய்யும்படி சொல்கிறான். வ ஈதாஇல் குர்பா, நெருங்கி இருப்பவர்களுக்கும் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் நெருங்கிய உறவுகளுக்கும் நீங்கள் கொடை வழங்க வேண்டும், அவர்களுக்கு ஈகை அளிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், மானக்கேடான விஷயங்கள், அருவருக்கத்தக்க விஷயங்கள், பிறரால் சகித்துக் கொள்ள முடியாத விஷயங்கள், பிறர் முகம் சுளிக்கக்கூடிய, வெறுக்கக்கூடிய விஷயங்களை விட்டும் அல்லாஹ் உங்களை தடுக்கிறான். எனவே இந்த 2 அடிப்படையில் தான் ஒரு முஃமினின் எல்லா செயல்பாடுகளும் இருக்க வேண்டும். அதிலே நம்முடைய கொண்டாட்டங்கள் உட்பட, நம்முடைய செலிப்ரேஷன்ஸ் உட்பட, நாம் அடுத்தவரை புண்படுத்தாத வகையில், அடுத்தவர் மானக்கேடாக நினைக்கக்கூடிய விஷயங்களை செய்யாத வகையில் இருக்க வேண்டும் என்றுதான் இஸ்லாம் விரும்புகிறது. அந்த அடிப்படையில் ஈதுல் அல்ஹா, ஈதுல் ஃபித்ர் ஆகிய கொண்டாட்டங்கள் ஷரியத்தாக அல்லாஹ்வால் ரசூலால் நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. இது அல்லாமல் இன்று நாம் வாழக்கூடிய இந்த உலக சூழ்நிலையில் உலக மாயைகளும், உலக இச்சைகளும், உலக ஆசாபாசங்களும் ஒரு புறம் நம்மை நோக்கி காற்றை விட வேகமாக வந்து நம்மோடு கலந்து விடக்கூடிய சூழ்நிலையில், அதே வேகத்தில் இஸ்லாமும் மார்க்கமும், மார்க்கம் சார்ந்த விஷயங்களும் நம்மை விட்டும் காற்றை விட வேகமாக தூரமாகக்கூடிய நேரத்தில் ஷரியத்தை நாம் பின்பற்றுவதற்காக வேண்டி சில கொண்டாட்டங்களை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. காரணம், இன்று எத்தனையோ விதமான இஸ்லாத்தினுடைய விழுமியங்களே அடிபட்டு போகக்கூடிய அளவிற்கு நிறைய செயல்பாடுகள், குஃப்ர் ஷிர்க்குக்கு நெருக்கமாக கொண்டு போகக்கூடிய அளவிற்கான செயல்பாடுகள் எல்லாம் நாம் இன்று பார்க்கிறோம். குறிப்பாக நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் பிற மதத்தினருடைய கொண்டாட்டங்கள் என்பது மிக அதிகம். ஒவ்வொரு யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்பது இந்தியாவினுடைய ஒரு பெருமை, ஒரு அடையாளம், ஒரு கம்பீரம், ஒரு பாரம்பரியம் என்று இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இந்த டைவர்ஸ் கம்யூனிட்டி பீப்புளுக்கு மத்தியிலே, பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு மத்தியிலே, அவர்கள் கொண்டாட்டங்களுக்கு மத்தியில் வாழக்கூடிய ஒரு முஸ்லிம் அந்த கொண்டாட்டத்தால் ஈர்க்கப்படத்தான் செய்கிறான். நமக்கு 2 பேருனா, மற்றவர்கள் எல்லாம் எத்தனை, பொங்கலுக்கு 3 நாள், தீபாவளிக்கு 4 நாள், அது இல்லாம மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நாமும் ஈர்க்கப்படுகிறோம். முதலில் கொண்டாட்டம் என்பது என்ன? ஒரு ஆர்டிக்கல்ல படிக்கும் பொழுது, இன்று மக்கள் அதிகமாக கொண்டாட்டத்தை விரும்புகிறார்கள், பண்டிகை காலங்களை விரும்புகிறார்கள். அதில் பல்வேறு காரணத்தை கட்டுரையாளர் எடுத்து போடுகிறார். ஒன்று, இளவல்கள் மத்தியிலே இன்று நிலை எப்படி இருக்கிறது?
வெளியே போய் சுற்றி திரிந்து ஆறுகள், குளங்கள், கிணறுகள், காடுகள், வயல்கள் என்று சுற்றி திரிந்த காலம் எல்லாம் போய் உலகமே சுருங்கி ஒரு 10க்கு 10 ரூமுக்குள்ளே ஒரு 1000 சதுரடி வீட்டுக்குள்ளே பிள்ளைகளுடைய வாழ்க்கை அடங்கிவிட்டது. இன்னைக்கு பிள்ளைகளை வெளியே அனுப்புவதற்கு பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க. அவர்களுடைய வாழ்க்கை டிஜிட்டல் லைஃபுக்குள்ளே சுருங்கி விடுகிறது. போலியான ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட நிழல் உலகம் அவர்களை தாழ்வு மனப்பான்மையில் கொண்டு போய் சேர்க்கிறது. இன்னொரு பக்கம் பேரண்ட்ஸ் பிள்ளைகளை எதற்கு படிக்கிறோம் என்று கூட தெரியாமல் அவர்களை மார்க்கின் மீதும் அதிலே போட்டி பொறாமை ஏற்படுத்தி அதிலே அதிகமான மன அழுத்தங்களை கொடுத்து விடுகின்றனர். அதனால் இளவல்கள் சிறுவர்களுக்கும் இப்படி ஒரு பண்டிகைகளும் உறவுகளோடு மற்றவர்களோடு ஒன்று சேர்வதற்கான ஒரு தருணங்கள் தேவைப்படுகிறது. வேலைக்கு செல்லக்கூடியவர்களுடைய நிலைமையை பார்த்தால் இன்னும் படும் மோசம். ஒரு காலம் இருந்தது 9 to 6 ஜாப் என்று சொன்னால் 9 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே போவார்கள். ஆபீஸ் மண்டேல வந்து உட்கார்ந்துரும். திரும்ப 6 மணிக்கு ஆபீஸை அங்கே வைத்துவிட்டு வெளியே வரும் பொழுது அதன் சிந்தனை இல்லாமல் வீட்டில் வந்து நேரம் செலவிடக்கூடிய ஒரு காலம் இருந்தது. இப்ப அப்படி அல்ல. ஆபீஸை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டார்கள். எல்லா நேரமும் எந்த நேரத்தை குடும்பத்திற்கு தருவது, தன்னுடைய சொந்த மகிழ்வுக்கு எந்த நேரத்தை பயன்படுத்துறது, எந்த நேரத்தை அலுவலர்களுக்கு பயன்படுத்துறது என்ற ஒரு வேறுபாடு இல்லாமல் எந்த நேரத்தில் கால் வந்தாலும் அட்டெண்ட் செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் அலுவலக வேலைக்காக கூப்பிடப்பட்டாலும் உடனடியாக பதிலளிக்க வேண்டும். இப்படியான ஒரு கடும் மன அழுத்தங்கள். இதற்கு மத்தியிலே குடும்பத்தை பராமரிக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், இன்னும் நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும், அடுத்தவர்களைப் போல் வாழ வேண்டும் போன்ற சிந்தனைகள் எல்லாம் வேலைக்கு போகக்கூடிய நடுத்தர வயதினர்களை மிகவும் அழுத்தம் கொடுத்து தள்ளுகின்றன. முதியவர்கள் வயதானவர்களை பார்க்கிறோம். அல்லாஹு அக்பர். உண்மையிலே அவர்களுடைய வாழ்க்கை என்பது மிக கடினமான ஒரு வாழ்க்கை தான். காரணம், அவர்களால் எங்கேயும் வெளியே போக முடியாது, எங்கேயும் போய் அவர்கள் யாரிடமும் பேச முடியாது. ஒரு காலத்தில் சின்னையில் அவர் சம வயது உள்ளவர்கள் எல்லாம் உட்கார்ந்து ஒன்று சேர்ந்து வேலை செய்வார்கள், உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். குழந்தைகள், பேரன் பேத்திகள் என்று ஒரு பெரிய சமூகமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதுவெல்லாம் அவர்களுக்கு மன மகிழ்வை தந்தது. இன்னைக்கு நிலைமை அப்படியா? ஒரு குடும்பத்தினர்கள் திருவல்லிக்கேணியில் வசித்திருந்தார்கள். அக்கம் பக்கத்தில் பாரம்பரியமாக வசிக்கக்கூடிய குடும்பம். பையனுக்கு வேலை, ஸ்கூலு, பிள்ளைகளுடைய எல்லாமே வந்து மிக தூரமாக கேளம்பாக்கத்தை தாண்டி ஒரு இடத்துல தான் அது எல்லாம் செட் ஆயிடுச்சு. அதனால் அவங்க அங்கே போயிட்டாங்க. பையன் அங்கே போயிட்டாரு. ஃபேமிலி, பையனுடைய ஃபேமிலி போடுறதுனால இவர்களும் வயதானவர்கள் பார்த்துக்கொள்ள ஆள் இல்லைன்னு அங்கே போகிறாங்க. இப்போ அவங்க சொன்னாங்க, எல்லாம் நல்லா கவனிச்சுக்கிறான்ப்பா, பையன் நல்லா கவனிச்சுக்கிறான், மருமகன் நல்லா கவனிச்சுக்கிறாங்க, எதை தொட்டாலும் சும்மா ஒரு ஃபோனில் தட்டினா எல்லாம் வீட்டு வாசலில் தேடி வந்துடுது. ஆனால் அது ஒரு சிறைச்சாலை போல் இருக்கிறது. கூண்டுக்குள்ளே இருக்கணும், அங்கேருந்து வெளியே எங்கேயும் போக முடியாது. அபார்ட்மெண்ட் சிஸ்டம், எங்கேயும் பார்க்க முடியாது, ஒரு கடத்தெருக்கு போக முடியாது, டக்குன்னு நினைச்சா நம்முடைய தோழிகளை, தெரிந்தவர்களை பார்க்க முடியாது. வாரத்துக்கு ஒருக்க எங்கள் சொந்த வீடு இங்கே இருக்கு, அங்கே வருவோம் சாட்டர்டே சண்டே. வந்தால் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் பார்க்கறது கொள்றது. திரும்ப ஞாயிற்றுக்கிழமை மதியானம் முடிந்து விட்டால் மறுபடியும் நாங்கள் கூண்டில் போய் அடைஞ்சிட வேண்டியதுதான். வாழ்க்கை தரம் உயருகிறது என்று நினைக்கிறோம், நவீனமயமாகிறது என்று நினைக்கிறோம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி அனைத்து சமூகம், அனைத்து தரப்பு வயதினர்களும் ஒரு மன அழுத்தத்தில், ஒரு நெருக்கடியில், ஒரு மனச்சிதைவிலே ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருப்பதால் எல்லா மக்களும் பண்டிகையை தேடுகிறார்கள். வீட்டை விட்டு வெளியே போக வேண்டும். மால்கள் நிறைந்து விடுகின்றன, பீச்சுகள் நிறைந்து விடுகின்றன, பார்கள் நிறைந்து விடுகின்றன, ரெசார்ட்கள் நிறைந்து விடுகின்றன. டிக்கெட்டுகள் கிடைக்காமல் மக்கள் அலை மோதுகிறார்கள். கடந்த ஒரு நாள் ஆயுத பூஜையினுடைய அந்த 4 நாட்கள் சென்னை மாநகரம் வெறிச்சோடு இருந்த காட்சிகளை பார்த்தோம். ஆக மனச்சோர்விலிருந்தும் மனச்சிதைவிலிருந்தும் வெளியே வருவதற்காக வேண்டி கொண்டாடக்கூடிய விஷயமாக இன்று பண்டிகைகள் மாறிவிட்டன. நாம் அவர்களுடைய அந்த தெய்வங்களை வணங்க வேண்டும் என்பதற்காகவோ அந்த தாற்பயங்களை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நான் கொஞ்சம் ஃப்ரீயா மூச்சு காட்டு விடுவதற்கு எனக்கு ஒரு பண்டிகை தேவை என்று எல்லா மக்களும் நினைக்கிறார்கள் என்று பொதுவாக அவர் எழுதினார். ஆக அதை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன சிந்தனை வந்தது? இன்று நம் மக்கள் மற்ற பண்டிகைகளால் ஈர்க்கப்படுகிறார்கள். பொங்கல் வந்தால் சில பேர் வீட்டில் பொங்கல் வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது. தீபாவளி வந்தால் அதற்கு நாம் நம்முடைய மக்களும் எடுத்து அந்த கிராக்கர்ஸ்களை வாங்கி, அந்த பட்டாசுகளை வாங்கி வெடிக்கக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்கிறோம். நம்முடைய கொண்டாட்டம் என்பது வேறு, அது மகிழ்விக்கக்கூடிய வகையில் இருக்க வேண்டும்.
மற்ற கொண்டாட்டங்களில் நாம் பயன்பெறக்கூடாது என்பது ஒன்று. எதுவெல்லாம் மக்களுக்கு இடையூறு தரக்கூடியதாக இருக்கிறதோ அந்த இடையூறு தரும் செயல்களை ஒரு முஸ்லிம் எந்த காலத்திலும் செய்யக்கூடாது, எந்த நேரத்திலும் அவன் செய்யக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு குழந்தை அழக்கூடிய சத்தம் கேட்டது. நபி அவர்கள் வேகமாக தொழ வைத்தார்கள். காரணம், அந்த குழந்தை தாயினுடைய ஏதோ ஒரு தேவைக்காக அழுகிறது. அந்த தாய் பின்னாடி நின்று தொழுகிறார்களா அல்லது கூட்டிட்டு வந்தவர் தந்தை அவரை ஓரமாக உட்கார வைத்திருக்கிறார்களா தெரியவில்லை. ஆனால் அந்த குழந்தையின் சத்தத்தை கேட்டு, அழுகுரலை கேட்டு, அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ என்று தன்னுடைய ஜமாத்தை வெகு சீக்கிரமாக நபி அவர்கள் சுருக்கி முடித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் நம்முடைய பள்ளியிலும் அசர் தொழும் பொழுது ஒரு குழந்தை அழக்கூடிய சப்தம் கேட்டது. அப்பொழுது வேகமாக நானும் அந்த தொழுகை முடித்தேன். அப்போ ஒரு சிந்தனை வந்தது, பெருமானாருடைய எத்தனையோ சுன்னத்துகள் இருக்கின்றன, அதுல இதுவும் ஒரு சுன்னத். குழந்தை பள்ளிக்கு வர வேண்டும், அந்த குழந்தை சத்தமிட வேண்டும், அழ வேண்டும், அதை பார்த்து நாம் இந்த தொழுகையை சுருக்கி முடித்துக் கொள்ள வேண்டும். இதுவும் பெருமானாருடைய சுன்னத். இந்த அல்லாஹ் அந்த சுன்னத்தை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தந்தான் என்ற ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. ஆக நாம் எந்த நேரத்திலையும் அடுத்தவர்களுக்கு இடையூறு தரக்கூடாது. அந்த அடிப்படையில் இப்பொழுது வரக்கூடிய கொண்டாட்டங்களில், பிற மதத்தினுடைய கொண்டாட்டங்களில் இடையூறு தரும் செயல்களில் நாம் பங்கெடுக்க கூடாது. தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறார்கள், அது அவர்கள் சார்ந்தது, அவர்களுடைய கல்ச்சர் சார்ந்தது. நாம் அதிலே சேர வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை பொறுத்தவரை அந்த பட்டாசுகளை வெடிப்பது என்பது காசை கரியாக்குவதற்கு சமம். 500 ரூபாய் கட்டை எடுத்துக்கொண்டு ஒரு மனிதன் நெருப்பிலே போட்டு விடுவானா? இல்லை, என் குழந்தைக்கு சந்தோஷத்தை தருகிறது என்று சொன்னால் எவ்வளவு முட்டாள்தனமோ. அதை போலதான் ஒரு 5000-10,000 ரூபாய்க்கு வாங்கி அதை நாம் கரியாக்கி வெடித்து அதை வீணாக்குவது என்பது இஸ்ராஃபில் ஏற்படுகிறது. இன்னல் முபஸ்ஸிரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன். இப்படி அல்லாஹ் கொடுத்த காசு பணங்களை வீணாக்குபவர்கள், அனாவசியமாக செலவு செய்பவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்களாக இருக்கிறார்கள். எனவே ஒரு காலம் நாம் இது போன்ற காசை கரியாக்கக்கூடிய, வீணாக்கக்கூடிய பண்டிகைகளில் நாம் ஈடுபடக்கூடாது. அந்த பண்டிகைகளாக கொண்டாடவில்லை, நமக்கு ஒருத்தவங்க கொடுத்தாங்க அதனால் நாங்கள் அதை வெடிக்கிறோம். கவர்மெண்ட்ல கொடுத்தாங்க, கவர்மெண்ட் சர்வெண்ட், கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க, நமக்கும் கொடுத்தாங்க, அதனால சும்மா ஒரு சந்தோஷத்திற்காக, குழந்தைகள் பார்த்தால் சந்தோஷப்படுவார்கள் என்பதற்காக வெடிக்கிறோம். இதுவும் தவறானதுதான். அந்த புகையினால் ஏற்படக்கூடிய மாசில் எவ்வளவு நச்சு கிருமிகள், நச்சு கலவைகள் இருக்கின்றன, எத்தனை கெமிக்கல்ஸ், டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் அதில் இருக்கின்றன. நச்சு பொருட்களினால் காற்று மாசுபடக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்கிறோம். ஹார்ட் பேஷண்ட் இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பார்கள். இப்பொழுது வரக்கூடிய வெடிகள் சின்ன வெடின்னு வெடிக்கிறான், ஆனா அதனுடைய சத்தம் பெரிய ஆட்களை, திடமானவர்களை கூட அதிர வைத்து விடுகிறது. அப்ப அடுத்தவர்களை இவ்வளவு பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடிய விஷயம் எவ்வளவு மோசமானது, எவ்வளவு தவறானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இஹாபத்துல் முஃமின், ஒரு முஃமினை நாம் அதிர்ச்சிக்குள்ளாக்குவது என்பது தவறானது. ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார், இன்னைக்கு விளையாட்டா நிறைய பிள்ளைகள் செய்யக்கூடியதை பார்க்கிறோம். நேரா அப்படியே பின்னாடிக்கா போய் அவரை பயமுறுத்தி, அவரை திடுக்கத்தில் நடுக்கத்தில் ஆக்குவது, திடீரென்று ஒரு வினோதமான சத்தத்தை எழுப்புவது, உடனே அவர் பயந்துடுறார், ஹார்ட் எல்லாம் படப்படன் துடிக்குது. இதை விளையாட்டுக்காக செய்கிறேன் என்று செய்யக்கூடாது. இதனால் அவர் உள்ளபடி பாதிக்கப்படுகிறார் என்று சொன்னால் செய்யக்கூடாது. நபி அவர்கள் அதையும் தடுக்கிறார்கள் என்று இருக்கும் பொழுது நாம் காசை கரியாக்குவது ஒரு புறம், அது யார் கொடுத்தால் என்ன, அதனால் இவ்வளவு பாதிப்புகள், பிறருக்கு அதனால் பாதிப்புகள், பெரியவர்களுக்கு பாதிப்புகள், பலகீனமானவர்களுக்கு பாதிப்பு, வயதானவர்களுக்கு பாதிப்பு, காற்று மாசு ஏற்படுகிறது. இவ்வளவு விஷயங்கள் நிறைந்த ஒன்றை, இவ்வளவு பாதிப்புகளும், இதனால் இவ்வளவு சிதைவுகளும் ஏற்படும் பொழுது அதை எந்த மூமினும் அதை ஆதரிக்க கூடாது. அதை நாம் விட்டு ஒதுங்கி வந்துவிட வேண்டும். அது அவர்கள் செய்கிறார்கள், நம் கரத்தால் அந்த காரியத்தை செய்யக்கூடாது. எனவே இந்த விஷயத்தில் பிற மத பண்டிகைகளை கொண்டாடுவது என்பது நமக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தமில்லாத விஷயம் என்று ஒன்று இருக்க, அதில் அபாயகரமான விஷயத்தை, அதில் பல்வேறு பாதிப்புகளை, சேதங்களை ஏற்படக்கூடிய அந்த செயல்பாடுகளில் நாம் ஈடுபடவே கூடாது. நம்முடைய எல்லா கொண்டாட்டங்களும் இருக்கக்கூடியது என்ன? உணவுகளை சமைத்து நாம் கொடுப்போம், உணவுகளை தயாரித்து நாம் அடுத்தவர்களுக்கு கொடுப்போம், காசு பணங்களை கொடுப்போம், நல்ல ஆடைகளை உணர்த்துவோம்,
ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வோம். இதுதான் நம்முடைய கொண்டாட்டம். பிற முஸ்லிம்களை, பிற மக்களை மகிழ்விப்பதுதான் நம்முடைய கொண்டாட்டமாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நிறைய கொண்டாட்டங்கள் மற்றவர்களுக்கு இருக்கும் பொழுது நமக்கும் இருக்க வேண்டுமே. ஆம், நமக்கும் நிறைய கொண்டாட்டங்கள். இன்று காலத்திற்கு ஏற்ப, சூழ்நிலைக்கு ஏற்ப பல விஷயத்தை, மகிழ்ச்சியை நாம் கொண்டாட்டமாக மாற்ற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் மீலாது விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. இது எதற்கு? பெருமானாரை நம்முடைய ஹீரோவாக நம் மனதில் நிலை நிறுத்துவதற்கு இந்த கொண்டாட்டம் தேவை. ஷரியத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய ரோல் மாடலாக, நம்முடைய ஒப்பற்ற தலைவராக நம் மனதில் நிலை நிறுத்துவதற்கான ஒரு களங்களாக மீலாது விழாக்கள் இன்று இருக்கின்றன. எனவே அந்த விழாவை நாம் கொண்டாடுவது ஷரியத்தின் மீது நமக்கு இன்னும் ஊன்றுதலை ஏற்படுத்துகிறது. ஆன்மீக நாதர்களை, வலிமார்களை நாம் கொண்டாடுகிறோம். கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டாடுகிறோம். ஏன்? இன்று ஆன்மீகம் என்ற ஒன்றை பற்றிய சிந்தனை இல்லாமல் போய்விட்டது. ஆன்மீகம் என்றால் என்ன? அல்லாஹ்வை நெருங்குவது என்பது என்ன? அல்லாஹ்வுக்காக வாழ்வது என்பது என்ன? ஈமான் என்றால் என்ன? தக்வா என்றால் என்ன? இந்த எந்த விஷயத்தையும் பற்றி முஸ்லிம்கள் கவலைப்படாத ஒரு சூழ்நிலை உருவாகும் நேரத்தில் நம்மை அல்லாஹ்வை நோக்கி சிந்தனையை திருப்பக்கூடிய, அந்த அல்லாஹ்விற்காக நாம் நஃப்ஸை எப்படி தஸ்கியத் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய ரிதாவுடன் கூடிய வாழ்க்கை எப்படி அந்த நல்லோர்கள் வாழ்ந்தார்கள் என்று அதை நினைவு கூறுவதற்கு, ஆன்மீகத்தையும் தக்வாவையும் ஈமானையும் நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்துவதற்கான ஒரு கொண்டாட்டம் ஆன்மீகவாதிகளை கொண்டாடுவது, வலிமார்களை நாம் கொண்டாடுவது. இதல்லாமல் இன்னும் நிறைய கொண்டாட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கலந்திருக்கின்றன. ஒரு பிள்ளை குர்ஆன் முடித்து விட்டால் அந்த குர்ஆன் முடித்ததற்கு நாம் அதை ஒரு கொண்டாட்டமாக மாற்ற வேண்டும். எனது பிள்ளை 30 ஜுஸை அல்லாஹ்வுடைய திரு குர்ஆன் ஷரீஃபை, கலாமை முடித்து விட்டார், அதற்காக நாம் அதை ஒரு கொண்டாட்டமாக ஏற்படுத்த வேண்டும். குழந்தைகளுக்கு பெயர் வைப்பது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரை நல்ல பெயராக வையுங்கள் என்று சொன்னார்கள். அந்த பெயர் வைப்பை நாம் உறவுகளை கூட்டு அந்த நேரத்திலே அங்கே ஒரு குர்ஆனுடைய வசனங்களை ஓதி, அங்கே நாம் துஆக்களை ஓதி, அதன் மூலம் நாம் நம்முடைய பிள்ளைக்கும் நமக்கும் நன்மைகளை தேடிக்கொள்ள வேண்டும். முஆவியத் இப்னுல் குர்ரா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு நபி தோழர் தன்னுடைய குழந்தை இயாஸ் என்பவர்கள் பிறந்தவுடன் ஃபதஆ அஸ்ஹாபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்கள் எல்லாம் ஒன்று கூப்பிடுகிறார்கள். நபியினுடைய தோழர்கள் எல்லாம் வருகிறார்கள். வீட்டில் வந்து அவர்கள் உணவு பரிமாறுகிறார்கள். எல்லாருக்கும் விருந்து ஏற்பாடு செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு அந்த குழந்தைக்கு எல்லா மக்களும் துஆ செய்கிறார்கள். வந்த நபி தோழர்கள் அத்தனை பேரும் துஆ செய்கிறார்கள். துஆ செய்துவிட்டு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் எனக்காகவும் என்னுடைய குழந்தைக்காகவும் துஆ செய்தீர்கள், அன அதுஉ லகும் ஃபஅமினு, இப்பொழுது நான் உங்களுக்காக துஆ செய்கிறேன், நீங்கள் அதற்கு ஆமீன் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு ரொம்ப நேரம் துஆ செய்தார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அந்த துஆவிற்கு ஆமீன் சொல்லி கலைந்தார்கள் என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய அதபுல் முஃப்ரத் என்ற கிதாபிலே பதிவு செய்கிறார்கள். எனவே நல்ல கொண்டாட்டங்களை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு எதையோ கொண்டாட்டம், இன்று கொண்டாட்டம் என்று சொன்னால் என்ன என்று நம்முடைய இளவல்களுக்கே தெரியவில்லை. ஸ்கூல்ல கல்ச்சரல்னாலும் டான்ஸ், கூத்து, ஆட்டம் பாட்டம் இதுதான் இருக்கிறது. காலேஜில் கல்ச்சுரல்ஸ் என்று சொன்னாலும் அங்கேயும் டான்ஸ், ஆட்டம் பாட்டம் தான் இருக்கிறது. ஆபீஸ்கள்ல ஏதாவது நிகழ்வுகள் கல்ச்சரல் என்று சொன்னால் அங்கேயும் ஒன்று சேர்ந்து கூட்டடித்து ஆடுவதும் மது போதையில் ஈடுபடுவதும் இதுதான் அவர்களுடைய மனச்சோர்வை நீக்கக்கூடிய ஒரே கொண்டாட்டமாக இன்று உலகம் வைத்துக் கொண்டிருக்கிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டிய காலம்தான். இது போன்ற நல்ல கொண்டாட்டங்களின் மூலமாக நாம் ஏற்படுத்த முயற்சிக்கிறோம். நல்ல சபைகள், மீலாதுடைய சபைகள், குர்ஆனுடைய சபைகள், எந்த சபைகளாக இருந்தாலும் அங்கே முதலில் திருமறை வசனங்கள் ஓதப்படுகின்றன. அல்லாஹ்வுடைய கலாமை ஓதுவதிலும் கேட்பதிலும் நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். அதுவே ஒரு பெரிய கொண்டாட்டம் தான். பெருமானாருடைய புகழ் மாலைகள் படிக்கப்படுகின்றன. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, எங்கே நல்ல பாடல்கள், இஸ்லாமிய பாடல்கள், அல்லாஹ் ரசூலுடைய சிந்தனை ஏற்படுத்தக்கூடிய பாடல்கள் மறைந்து விட்டதோ அங்கே கேவலமான, இழிவான, மோசமான புகழ்களும் பாடல்களும் இடம்பெற்றே தீரும். அதை நாம் இன்று எல்லா வீடுகளிலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். யாரெல்லாம் ஷிர்க் பிதாத் என்று பேசுகிறார்களோ அவர்கள் வீட்டிலேயும் 48 இன்ச்சில் பெரிய டிவி இருக்கிறது. இல்லா மாஷா அல்லாஹ் ஒரு சிலரை தவிர
பெரும்பாலானவர்களுடைய வீடுகளில் டிவிகள் இருக்கின்றன. அரைகுறை ஆடைகளோடு ஆடக்கூடிய சினிமாவும் கூத்தும் எல்லாம் அங்கே அரங்கேறுவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு காரணம் அங்கே அல்லாஹ் ரசூலுடைய புகழ் மாலைகள், இஸ்லாமிய கீதங்கள் எங்கே தடை செய்து நிறுத்தப்பட்டு விட்டதோ அங்கெல்லாம் ஃபாஹிஷான கேவலமான விஷயங்கள் சேர்ந்து விடுகின்றன. திருமண நிகழ்வுகளாக இருக்கட்டும், வீட்டுடைய நல்ல காரியங்களாக இருக்கட்டும், ஒரு காலத்தில் இஸ்லாமிய பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருந்தன. ஆனால் இன்னைக்கு நிலைமை, அதே இடத்திலே சினிமா பாடல்களும் காது கொடுத்து கேட்க முடியாமல், தொப்பி போட்டு பாய் இருக்கிறாரு, அதே இடத்துல புர்கா போட்டு மூஜெல்லாம் மூடிக்கொண்டு பெண்கள் இருக்கிறார்கள். அங்கே ஓடக்கூடிய பாடல்கள் கேவலமான மோசமான காதால் கேட்க முடியாத பாடல்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இந்த மாதிரியான கொண்டாட்டங்களின் மாற்றம் ஏன் வந்தது? நல்ல பாடல்களை, நல்ல இஸ்லாமிய அல்லாஹ் ரசூலை பற்றிய பாடல்களை நம் வீடுகளில், நம் குடும்பத்தில் ஒலிக்க விடுவதை எப்பொழுது நாம் தடை செய்தோமோ எல்லா முசீபத்துகளும் வீட்டுக்குள்ளே வந்துவிட்டன. எனவே நம்முடைய கல்ச்சர், இஸ்லாமிக் கல்ச்சர் என்று சொன்னால் என்ன? எந்த கொண்டாட்டமாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ் ரசூலை நினைவுபடுத்த வேண்டும். எந்த விதமான மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டில் எல்லாம் ஒன்று கூடுறோம், ஒன்று கூடக்கூடிய நேரத்தில் வெறுமனே பேசி சிரித்து கலைந்து அடுத்தவர்களை பற்றி பேசி அதை பற்றி பேசி 4 பேரை புண்படுத்தி அதற்கு பேர் பிரியாணி சாப்பிட்டு கிளம்பிடுறோம். என்னன்னு கேட்டா வீட்டில் ஃபேமிலி கெட் டுகெதர்னு சொல்றோம். ஆனால் நிறைய வீடுகளில் பார்க்கிறோம், குடும்பங்கள் ஒன்று சேர்ந்தால் அங்கே ஏதாவது ஒரு மௌலிது ஷரீஃப்கள் ஓதப்படும், குர்ஆன் திலாவத்துகள் நடைபெறும், ஸலவாத்துடைய மஜ்லிஸ்கள் நடைபெறும். அதற்கு பிறகு எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு பேசிட்டு கலைந்து செல்வார்கள். இது தவறான பேச்சுக்கள் நடந்தாலும் அதற்கு இந்த குர்ஆன் திலாவத்துகளும் நல்ல வார்த்தைகளை மார்க்கம் சார்ந்ததை பேசுதலும் கஃபாராவாக ஆகிவிடுகின்றன. அதை போல் நிறைய கொண்டாட்டங்களை, மார்க்கம் சார்ந்த கொண்டாட்டங்களை நாம் ஏற்படுத்த வேண்டும். நம் பிள்ளைகள் ஒன்றாக உட்கார வைத்து ஸலவாத்துடைய நிகழ்வுகளை ஏற்படுத்தணும். ஸலவாத்து ஓதுவதுனா என்னன்னே நம் பிள்ளைகளுக்கு தெரியவில்லை. வெள்ளிக்கிழமை இந்த ஒவ்வொரு வார ஜும்ஆவுடைய நாளும் நமக்கு பெருநாள். அன்றைய நாளில் ஸலவாத்தை அதிகமாக ஓதுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். நாம குடும்பத்தோடு உட்கார்ந்து அசர் டு மகரிப் அல்லது மகரிப் டு இஷா ஏதாவது ஒரு நேரத்திலே குடும்பத்தோடு அமர்ந்து அக்கம் பக்கம் குடும்பத்தாரை அழைத்து ஒரு 1000 முறை, ஒரு 2000 முறை, ஒரு 5000 முறை ஸலவாத் ஓதக்கூடிய நிகழ்வுகளை ஏற்படுத்த வேண்டும். அதற்காக வீடுகளை அலங்கரிக்க வேண்டும், அதற்காக நல்ல ஆடைகளை உடுத்த வேண்டும். இந்த கொண்டாட்டங்கள் நம்மை அல்லாஹ் ரசூலின் பக்கம் கொண்டு சேர்க்கிறது. இது இல்லாததனால் நம் பிள்ளைகள் நியூ இயரை கொண்டாடுறாங்க, அடுத்து வேற ஏதேதோ பர்த்டேக்களை கொண்டாடுகிறோம் என்ற பெயரில் அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் அல்லாஹு அக்பர். மற்ற கலாச்சாரங்கள் உள்ளே புகுவதற்கு எந்த வழியும் தராத அளவிற்கு நாம் நம்முடைய கொண்டாட்டங்களை நிலைநிறுத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் ஹிஃப்ஸ் செய்கிறார்கள், ஆலிம்களாக மாறுகிறார்கள், அவர்களுக்கு நாம் அதை ஒரு கொண்டாட்டமாக ஏற்படுத்த வேண்டும். நம் வீடுகளை எல்லாம் அழைக்க வேண்டும். மதரசாவுடைய நிகழ்வு நாளை மறுநாள் நடைபெற இருக்கிறது. அந்த பிள்ளைகளை ஏன் இவ்வளவு பெரிய நிகழ்வாக நடத்தி அவர்களை கௌரவித்து அவர்களுக்கு பட்டம் கொடுத்து 1000 பேரை கூட்டுகிறோம்? அந்த உயர்வு என்னன்னு தெரியணுமா இல்லையா? இன்று நம்முடைய மதரசாக்கள்ல குழந்தைகள் குர்ஆன் முடிப்பது, குர்ஆன் ஓத ஆரம்பித்ததும் பேரண்ட்ஸ்க்கு தெரியாது, குர்ஆன் முடிக்கிறதும் பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. ஹஜ்ரத்தா சொல்லுவாங்க, ஏமா இன்னைக்கு குர்ஆன் முடிக்க ஆரம்பிக்க போற, ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வாமா, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு வா, குர்ஆன் இன்னைக்கு முடிக்க போற, ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு வா, ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வா. இதனுடைய நோக்கம் என்ன? நாம் குர்ஆன் ஆரம்பிக்கிறோம் என்ற மகிழ்ச்சி அந்த பிள்ளைக்கு ஏற்பட வேண்டும். ஒரு காலத்தில் குர்ஆன் ஆரம்பிப்பதற்கும் கூட வாப்பா வருவாங்க, அண்ணன் வருவார், தம்பி வருவார், சாச்சா 4-5 பேர்கிட்ட பக்கத்தில் இருக்கணும் சொல்லி இன்னைக்கு என் பிள்ளை குர்ஆன் ஆரம்பிக்குது, எல்லாம் பள்ளிவாசலுக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. எல்லோரும் வருவார்கள். அந்த பிள்ளை எல்லார் முன்னிலையிலும் குர்ஆன் ஆரம்பிப்பதை ஒரு பெரும் மகிழ்வாக நினைக்கும். குர்ஆன் முடிக்கக்கூடிய நிகழ்வையும் அதே போல் இருக்கும். வர்றவங்க ஏதாவது அந்த பிள்ளைக்கு ஹதியா கொடுப்பார்கள், அன்பளிப்பு கொடுப்பார்கள், அந்த பிள்ளையை கட்டி தழுவார்கள், முத்தம் கொடுப்பார்கள். இதுவெல்லாம் நாம் உயர்வான காரியம் செய்கிறோம் என்ற ஒரு பெரும் மதிப்பை அந்த பிள்ளையினுடைய உள்ளத்தில் ஏற்படுத்த காரணமாக இருந்தது. இன்னைக்கு அது அத்தனையும் இல்லாமல் போய் குர்ஆனுடைய சிந்தனை இல்லை, இபாதத்துகளுடைய சிந்தனை இல்லை. எதுவெல்லாம் கொண்டாட்டங்களாக மாற்றப்படவில்லையோ அதுவெல்லாம் இன்று சிதைந்து போகக்கூடியதை நாம் பார்க்கிறோம். எனவே தான் கீழக்கரை, காயல்பட்டினம் போன்ற நகரங்கள் எல்லாம் ஹதீஸினுடைய ஹத்முல் புகாரி ஷரீஃப் என்று வைப்பார்கள். அதை ஒரு மிகப்பெரிய விழாவாக எடுப்பார்கள்.
நூற்றாண்டுகள் கடந்து பெருமானாருடைய ஹதீஸின் மீதான அந்த பற்றும் மோகமும் இஸ்லாமிய விழுமியங்களும் அந்த ஊர்களிலே பாரம்பரியமாக நிலைத்து நிற்பதற்கான காரணம் புகாரியினுடைய அந்த ஹதீஸ்கள் படிக்கப்படும். வயதானவர்களிலிருந்து சிறியவர்கள் வரை அத்தனை பேரும் அந்த 10, 15, 20 நாட்கள் கோலாகலமாக ஊரே கொண்டாடி கொண்டிருக்கும். என்னன்னு கேட்டா பெருமானாருடைய ஹதீஸை நாங்கள் படிக்கிறோம். இந்த சில ஊர்களில் மட்டுமே இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. நாம் ஷரியத்தை நோக்கி மார்க்கத்தை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய பல்வேறு கொண்டாட்டங்களை நாம் நம்முடைய குடும்பங்களில் ஏற்படுத்த வேண்டும். குர்ஆன் ஓதுதலை கொண்டாட வேண்டும், ஸலவாத் ஓதுவதை கொண்டாட வேண்டும், சுன்னத்துகள் பின்பற்றப்படுவதை கொண்டாட வேண்டும், ஹதீஸ்களை படிப்பதை கொண்டாட வேண்டும், அந்த ஹதீஸ்களை பிள்ளைகள் மனப்பாடம் செய்வதை கொண்டாட வேண்டும். மார்க்கம் சார்ந்த ஒவ்வொன்றையும் நாம் கொண்டாட்டங்களாக மாற்றினால் ஹராமான, இழிவான, மோசமான, தீய கொண்டாட்டங்கள் தடைபட்டு போகும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம்முடைய குடும்பங்களை அப்படி மார்க்கம் சார்ந்த விஷயத்தை கொண்டாடும் ஒரு கலாச்சாரத்தை, ஒரு அமைப்பை, ஒரு சூழ்நிலையை நடைமுறை அல்லாஹ் ஏற்படுத்தி அருள்வானாக. அந்த அடிப்படையில் நம்முடைய பள்ளியிலே முப்பெரும் விழா இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 முதல் 1:30 வரை நடைபெற இருக்கிறது. அதற்கு முந்தைய நாள் நம்முடைய பள்ளியில் நாளை சனிக்கிழமை கண்காட்சி நடைபெற இருக்கிறது. பெண்களுக்கு ஆண்களுக்கு என்று நேரங்கள் தனியாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. நாம் இந்த 2 நாள் நிகழ்விலேயும் முழுமையாக பங்கு பெற்று நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சமூகத்து கண்மணிகளை ஊக்குவித்து அந்த கண்காட்சியில் ஈடுபடக்கூடிய மாணவர்கள் மாணவிகளையும் நாம் சந்தோஷப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். பட்டம் வாங்கக்கூடிய அந்த மாணவிகள், அந்த பெண்மணிகளையும் நாம் ஊக்குவிக்க வேண்டும், அவர்களையும் உற்சாகப்படுத்த வேண்டும். அந்த உற்சாகமும் பாராட்டும் அவர்கள் மென்மேலும் தீனிலே வளர்வதற்கும், மார்க்க ஞானத்தை கற்பதற்கும், அதை அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் ஒரு வாய்ப்பாக அமையும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அத்தகைய நற்பாக்கியத்தை நமக்கு வழங்கி அருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.